நமஸ்காரம். நான் சிவா. நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே நான் பாகவதத்திலேருந்து வாமன சரித்திரம் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல போறேன். அதுக்கு அர்த்தமும் சொல்ல போறேன். அதுக்கும் முன்னாடி நான் போன வீடியோல பரீட்சித் மகாராஜாவோட கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவ இந்த வீடியோவே பார்க்கலாம். அது தெரியாதுன்னா அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கணும். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே அந்த ஸ்லோகமும் அர்த்தமும் சொல்ல போறேன். முதல் ஸ்லோகம் என்னன்னா, இப்ப நான் அதை சொல்ல போறேன். ஸ்ரீராஜோ உவாச்ச பலேஹே பதத்ரயம் பூமேஹே கஸ்மாத் ஹரிஹி அயாச்சதா பூதேஸ்வரः கிருபானவத் லப்தார்த்தः अपि बबन्धतम् एतद्वेदितुम् इच्छां महत् कुतूहलम् यच्व ईश्वरस्य पूर्णस्य बन्धनं च अपि अनागसः. இதான் அந்த முதல் ஸ்லோகம். இப்ப அதோட அர்த்தம் நான் சொல்ல போறேன். அந்த ராஜா சொல்றாரு. யார் அந்த ராஜா? பரீட்சித் மகாராஜா. அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பலி கிட்டக்க ஒரு 3 கால் நிலத்துக்காக பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனான அந்த மகாவிஷ்ணு அவர் எதுக்கு இந்த பலி கிட்டக்க 3 கால் நிலத்துக்காக அதுக்கெல்லாம் எதுக்கு வியாசகம் பண்ணும்? அதுதான் முதல் கேள்வி. அத தந்துட்டாரு. ஆனாலும் எதுக்கு அவரை பந்தனம் பண்ணும்? அதுதான் ரெண்டாவது கேள்வி. பரீட்சித் மகாராஜ், நான் இது ரெண்டுத்தையும் கேட்க ரொம்பவே ஆவலா இருக்கேன். அது ஒண்டி இல்ல, ரொம்ப குதூகலமாவும் இருக்கேன். சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பூர்ணமான இந்த மகாவிஷ்ணு ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு பரீட்சித் மகாராஜா கேட்கிறாரு. அதுதான் முதல்